எம்பாப்பேவோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தாங்க இந்த மேட்சை கிளியராக டிஸ்கிரைப் பண்ணுது. நாங்கள் சரியாக ஆடலை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். 2022 வேர்ல்டு கப்பில் ஃப்ரான்ஸ் தோத்த போது பெனல்டி ஷூட் அவுட்டில் எல்லாருக்கும் வருத்தம் இருந்தது. ஐயோ இந்த ஃப்ரான்ஸ் தோத்துருச்சு, எம்பாப்பே இவ்வளோ சிறப்பாக தனியாக விளையாடியும் தோத்துருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஃபீலிங், ஆதங்கம் எல்லாருக்கும் இருந்தது. இப்போ யாருக்குமே அந்த ஆதங்கம் இருக்க முடியாது. ஈவன் ஃப்ரான்ஸுடைய மிக தீவிர ஃபேன்ஸ் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஸ்பெயின் நல்லா விளையாண்டாங்க, அவங்க ஜெயிச்சது நியாயமானது, அவங்க தான் ஃபைனலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அது எம்பாப்பேக்கும் தெரியும், டெஷாம்ஸுக்கும் தெரியும். ஓகே சார், எம்பாப்பே வந்து போஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் பேசுனதை சொன்னீங்க. ஆனால் மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது செமிஃபைனல் மேட்ச்சுக்கு முன்னாடி கேப்டன் எம்பாப்பேயும் சரி, பயிற்சியாளர் டெசாம்ஸும் சரி, ஃபேவரட்ஸ் வந்து ஸ்பெயின் தான் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து டீமுக்குள்ளே வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சில சமயம் மைண்ட் கேம்ஸ் ஆடுவாங்க வெங்கேல். அதாவது வந்து நாங்கள் வந்து அண்டர் டாக்ஸு, ஆப்போனன்ட்ஸ் தான் பிரில்லியன்ட்டு அப்படின்னு சொல்லி மைண்ட் கேம்ஸ் ஆடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ரீசெண்ட் வரலாறை பார்த்தீங்கன்னா டெஷாம்ஸும் எம்பாப்பேயும் சொன்னது கரெக்டு தான். போன வருடம் ஜூனில் நடந்த நேஷன்ஸ் லீக் போட்டியில் 5-4 ஜெயிச்சது வந்து ஸ்பெயின் தான். ஓகே, ஃபுல் டீம் விளையாண்டாங்க. அதில் வந்து அந்த ஹை ஸ்கோரிங் மேட்ச்சில் இவங்க தான் ஸ்பெயின் தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் 2024 யூரோஸில் இதே ஃப்ரான்ஸ் டீமை, எம்பாப்பே தலைமையில் இருந்த ஃப்ரான்ஸ் டீமை இதே டெஷாம்ஸ் தான் மேனேஜராக இருக்கிறாரு. ஸ்பெயின் வந்து 2-1 தோக்கடிச்சாங்க. அந்த போட்டியில் யமால் வந்து ஒரு பிரில்லியண்டான கோல் அடிச்சிருப்பார். ஸோ வந்து ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் வந்து ஸ்பெயினை பீட் பண்ணல, ஸ்பெயினோட விளையாடும் போது கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லை, ரியால் மேட்ரிட்டுக்கு எம்பாப்பே விளையாடும்போது பார்சிலோனாக்காக யமால் விளையாடுறாரு அந்த பக்கம். அவரை பீட் பண்ண முடியல ரெகுலராக. நீங்கள் கடைசியாக 10 மேட்ச்சில் 8 மேட்ச் வந்து யமால் தான் ஜெயிச்சிருக்காரு, கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் கிளப்ஸ் போட்டியில். அதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக எம்பாப்பே மேலே ப்ரெஷரை போடும். மற்ற எல்லா அணிகளுக்கு எதிராக விளையாடும் போது நம்ம டாப்பில் வருவோங்கிற நம்பிக்கையோடு ஆடுவாங்க. ஸ்பெயினோட விளையாடும் போது கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் ஸ்பெயினோட டெக்னிக்கல் எபிலிட்டி. டெக்னிக்கலாகவும் டாக்டிக்கலாகவும் ஒரு டாப் சைடு. அதை தான் முன்னாள் ஆர்சனல் மேனேஜர் ஆர்சன் வெங்கர் சொல்லியிருந்தார். 2-1 ஸ்பெயின் ஜெயிப்பாங்க. அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் மேன், இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கு காரணம் ஸ்பெயினுடைய சுப்பீரியர் டெக்னிக்கல் எபிலிட்டி. அந்த பாலை ரொட்டேட் பண்ணுறது, சர்க்குலேட் பண்ணுறது, பொசிஷனை கொடுக்காமல் இருக்கிறது. நீங்கள் பாலுக்கு தானே கோல் அடிக்க முடியும், அதையே கொடுக்காம பிரில்லியண்ட்டாக ஆடக்கூடிய அணி ஸ்பெயின். அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்க. இங்கே 2010 ஜெயிச்சதுக்கப்புறம் 14, 18, 22 வேர்ல்டு கப்பில் சொதப்புனதுனால வெறும் பொசிஷன் மட்டும் பத்தாது, நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணணும், விங்ஸை பயன்படுத்தணும். 2024 யூரோஸில் விங்ஸை பயன்படுத்தி ஜெயிச்சாங்க. இப்போ விங்ஸை பயன்படுத்த முடியல, ஏன்னா நிக்கோ வில்லியம்ஸ் இல்லை, அவருடைய ஸ்பீடை லெஃப்ட்டில் பயன்படுத்த முடியல. யமாலும் ஒரு 80% தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியிலேருந்து வந்ததுனால. ஸ்டில் அவங்க வந்து ஒரு தேவர் ஏபிள் டு ஃபைண்ட் அ வே, பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்பாப்பே, டெம்பலே மாதிரி 2 பேரெல்லாம் நம்பி இல்லை, அவங்க நிறையா பேர் வந்து கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து ஸ்டார்ஸ் கிடையாது. ஒயர்சாபாலோ, ஃபேபியன் ரூயிஸோ, டேனி ஆல்மோவோ, பெட்ரோ போரோவோ வந்து பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது. எந்த ஸ்கூல் பசங்களும் அவங்களுடைய போஸ்டரை அவங்க ரூமில் வச்சுக்க போகிறதில்ல, ஒட்ட போகிறதில்ல. நோபடி இஸ் மெஸ்ஸி, ரொனால்டோ, யமால் சொல்லலாம், அந்த 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 கேட்டகரியில் யமாலை சொல்லலாம். பட் நான் மற்றவங்கள சொல்கிறேன், இந்த வேர்ல்டு கப்பில் ஷைன் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா யமால் 1 கோல் தான் அடிச்சிருக்காரு, ஒயர்சாபால் 5 கோல் அடிச்சிருக்காரு, அப்புறம் மிக்கேல் மரினோ 2 கோல். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ஸ் கிடையாது. ஆனால் அந்த ஸ்பானிஷ் சிஸ்டத்துக்கு ஒத்து வர சூட்டபுளாக இருக்கிற பிளேயர்ஸ், அதுதாங்க முக்கியம். இண்டிவிஜுவல்ஸ் மட்டுமே வந்து மேட்ச் ஜெயிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் மெரடோன்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் மாடர்ன் ஃபுட்பாலில் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தேவை. ஆனால் டீமும் விளையாடி காமிக்கணும். அப்புறம் ஒரு டாக்டிக்கல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும், அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும், ஈகோ இல்லாமல் டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது எல்லாமே ஸ்பெயின் கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டீமை வந்து அமைச்சதில் கோச் டெலா ஃபுயன்டேக்கு பயங்கர பங்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து 2013 ஸ்பானிஷ் நேஷ்னல் டீம்ஸ், ஏஜ் குரூப் டீம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதே மிக்கேல் மெரினோ, உனாய் சிமன், டேனி ஆல்மோ, ஒயர்சாபால், ஃபேபியன் ரூயிஸ் எல்லாரோடையும் அண்டர் 17, அண்டர் 19 இது இந்த எல்லா டீம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கண்டினியூட்டி இருக்குது. அப்புறம் நீங்கள் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனலில் வந்து
எக்ஸ்ட்ரா டைமில் 5-3 ஃப்ரான்ஸ் தோக்கடிச்சிருக்காங்க. அப்போ வந்து டெலாஃபோயின்டே கோச் கிடையாது, இருந்தாலும் அந்த சுப்பீரியாரிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸ். நீங்கள் வந்து இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்பெயினோட கோச் டெலாஃபோயின்டேங்க. அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கோச் கிடையாது, அவரை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனால் ஸ்பெயின் தனியாக விளையாடாமல் அணியாக விளையாடுறதுக்கு அவருடைய கோச்சிங் காரணம், அவருடைய ஃபிலாசபி காரணம், அவர் உருவாக்கியிருக்கிற மென்டாலிட்டி காரணம்.